ஒரு டவுட் ஒன்று இருக்குது. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து யூஸ் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மைக்குன்றது வந்து ஒயர்ன்றனால வெளியே இருக்குது. இதே ஏர்பாட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏர் டோப்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தானே இருக்குது, காதுக்குள்ளேயே இருக்கிறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் குவாலிட்டி நல்லா கிடைக்குமா, வைக்கரை க்ளோஸ் பண்ணிட்டா அப்படின்ற டவுட் இருக்குது. அதை ட்ரை பண்ணுறேன். அப்படி மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம மொபைலை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வ்ளாக் பண்ணலாம். நம்ம வேறு எதுவும் ஆல்டர்னேட்டாக வேறு எதுவும் கேமரா எதுவும் போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியே நம்ம லாகை வந்து நிறையாவே கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வண்டி எதுவும் வரல. ஓகே ஓகே, மொத்தம் ட்ராவல் டைம் மட்டும் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா பிரேக் எடுக்கலை, நான் ஸ்டாப்பாக 80 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா சுற்றுக்காக வண்டி நிப்பாட்டினது. கிளைமேட் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஈவினிங் மாதிரி ஆக்கி விட்டுருக்கு. கிட்டத்தட்ட திருச்சி கிட்ட வந்துட்டோம். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் திருச்சிக்கு வந்துட்டோம் சொல்ல போனோம். இன்னும் மதுரைக்கு எடுத்துக்கிட்டோம்னா 144 கிலோமீட்டர் தாங்க. லஞ்சு பிரேக் எடுக்கணும், எங்கே சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணணும். இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸில் சிட்டிக்குள்ளே போயிடுவோம். சிட்டிக்குள்ளே போயிட்டு தான் என்ன பண்ணுறோம், சிட்டிக்குள்ளே போகும்போது அவுட்டர்லேயே சாப்பிடுவோமான்னு யோசிக்கணும். நம்ம தப்பாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாங்க, நம்ம தப்பாக வந்துட்டோம். இங்கே தான் போகணும், இல்லை போகலாம், பாதை இருக்குது. நான் எப்படி பார்த்தா சர்வீஸ் ரோட்டில் வந்து இங்கே ஏறணும். அபிஷியலாக பார்த்தீங்கன்னா இடத்திலிருந்து கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா உங்களுக்கு, இந்த வியூவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஹோட்டல் இருக்கா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்றது சாப்பிட்டோம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப போகிறோம். வர்றப்போ பார்த்துட்டிங்கன்னா விழுப்புரம் தாண்டியே ஊருக்குள்ளே வந்தோம். இப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா திண்டிவனம் ஹைவே பிடிச்சிருவோம். சுற்றினாலும் பரவாயில்ல, ஹைவேல டக்குன்னு போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு கைஸ். அதான் உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் ஹைவே இருக்குது. இது சர்வீஸ் ரோடு மாதிரி, சர்வீஸ் ரோட்டில் இறங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான் கைஸ், கிளம்பியாச்சு. அஃபிஷியலாக ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ரைடிங் ஜாக்கெட்டை இப்போ தான் கைஸ் கழட்டியே வச்சேன். ஏன்னா வேர்க்குது. ஒன்றும் க்ரூசிங் ஸ்பீட் அந்தளவுக்கு பண்ணலனாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரைடிங் ஜாக்கெட் போட்டு போவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எனி டோல்கேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் அவனுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன் கைஸ். கைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப வரக்கூடிய ஃபஸ்ட்டு டோல்கேட் இது தான் கைஸ். நம்ம ரிட்டர்னில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு டோல்கேட். எத்தனை டோல்கேட் வருதுன்றது இப்போ ரிட்டர்ன் போகிறப்பயாச்சும் கரெக்டாக கவுண்டிங்கில் வச்சுக்குவோம். இதுதான் நம்பர் 1 டோல்கேட். கைஸ் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் ரீச் பண்ணிப்போம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம வந்து திண்டிவனம் வந்துடுவோம். அப்போ அப்படியே அந்த ஹைவே ஏற போகிறோம் கைஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என் வாய்ஸ் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கத்தி தான் பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம தப்பாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் கைஸ், நம்ம தப்பாக வந்துட்டோம். இங்கே தான் போகணும், இல்லை போகலாம், பாதை இருக்குது. நான் எப்படி பார்த்தா சர்வீஸ் ரோட்டில் வந்து இங்கே ஏறணும். நம்ம அப்படியே இதில் திரும்பிட்டோம். அவ்வளோதாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரே ஹைவே தாங்க இதில் எந்த கடைசி வரையுமே இருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேன். வியூ முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் ஆங்கிளில் எடுக்காமல் நார்மலில் வச்சு எடுத்துட்டேன் தெரியாமல். அதெல்லாம் பார்த்தா கொடூரமாகவே இருந்துச்சு. இப்போ தான் லாஸ்ட்டாக ரைடர் கைஸ்க்கு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கடையெல்லாம் கைஸ் ஒரு 10 மினிட்ஸ்ன்றது 10 மினிட்ஸாக 10 to 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் கைஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா en route to திருச்சி போய் சாப்பிட்றலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1:30 ஆகுது. ஒரு 3க்குள்ளே திருச்சி போகிற மாதிரி பார்க்குறோம். அதுக்கு இன்னும் 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பார்ப்போம் போக முடியுதான்றது. ஓகே, நான் அடுத்ததாக டோல்கேட்டில் ஏதாச்சும் பிரேக் ஈவெண்ட் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சொதப்பிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா திருப்பி செட் பண்ணி ஆன் பண்ணேன். இதுதான் நம்ம ரைடில் கிராஸ் பண்ணுற 4th டோல்கேட் கைஸ். ரிட்டர்ன் போகிறப்ப எல்லாமே முன்னாடி நைட்டில் காட்டிட்டு போயிருந்துருப்போம். இப்போ பகலில் சேம் அதே ரூட்டில் தான் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் ரூட்டு வேறு ரூட்டில் வந்தோம் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் சேம் இதே ரூட் தாங்க. இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா
15 or 2:30 கிட்டக்க இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சுச்சு பிரேக் மாதிரி எடுத்தோம். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாலாம் பிரேக்ஸ் எதுவுமே எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட கொண்டு வந்தாச்சு. லஞ்ச் பிரேக் பார்த்தீங்கன்னா திருச்சியில் எடுத்துப்போம் ஒரு 3 o'clock கிட்ட அப்படின்ற மாதிரி. ஏன்னா டீ லாஸ்ட்டாக அந்த ஊந்தூர்பேட்டையில் பார்த்துருக்கீங்க, அங்கே டீ குடித்தோம். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கிட்டத்தட்ட திருச்சி கிட்ட வந்துட்டோம். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் திருச்சிக்கு. வந்துட்டோம் சொல்ல போனோம். இன்னும் மதுரைக்கு எடுத்துக்கிட்டோம்னா 144 கிலோமீட்டர் தாங்க. லஞ்ச் பிரேக் எடுக்கணும், எங்கே சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணணும். இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸில் சிட்டிக்குள்ளே போயிடுவோம். சிட்டிக்குள்ளே போயிட்டு தான் என்ன பண்ணுறோம், சிட்டிக்குள்ளே போகும்போது அவுட்டர்லேயே சாப்பிடுவோமான்னு யோசிக்கணும் கைஸ். இதுவரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரையும் 645 கிலோமீட்டர்ஸ் கைஸ் ஒட்டியிருக்கோம். அண்ட் இன்னும் மாதிரி பார்த்தீங்கன்னா 144 ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அண்டு இப்போ ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் எங்கே அவுட்டர்லையா இல்லை சிட்டிக்குள்ளே போய் சாப்பிடுவோமான்ற மட்டும் யோசிச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டோம். கடை பக்கத்துலேயே நமக்கு வந்து கிடச்சிருச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா பாலம், அந்த பாலம் தான் நமக்கு ஹைவே. அப்படியே சர்வீஸ் ரோடை பிடிச்சி ஏறி நம்ம அப்படியே கிளம்புவோம். அண்ட் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:50 அண்ட் அவ்வளோதான். திருப்பி நம்ம ரைடுன்றது வந்து கண்டினியூ ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஹைவேல போய் கரெக்ட் ஆகி போவோம். வேறு ஏதாவது சொல்லலாம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேஞ்சுன்ற ஆயிடுச்சு. நல்லா மேகமூட்டம் ஆகிடுச்சு. மழையெல்லாம் வந்துடக்கூடாது வீடுக்கு போகிற வரைக்கும். இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டோட்டலாக வீடு வரைக்குமே. பார்ப்போம். நம்ம ரைடோட 5th டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். குழப்பமாக சொன்னோன்னா 5th டோல்கேட்டுன்னு தான் நினைக்கிறேங்க. கரெக்டாக தெரில, நான் 5ன்னு சொல்கிறேன். நினச்சிக்கோங்க, அது 6 இருந்தால் கூட. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா காலிமலை கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 105 கிலோமீட்டர் இருக்கும். 105 கிலோமீட்டர் லாஸ்ட் அங்கே தான் பார்த்தேன். 105 கிலோமீட்டர் இருக்குது. கிளைமேட் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஈவினிங் மாதிரி ஆக்கி விட்டுருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு மழை வரக்கூடாது. மழை வரதுக்குள்ளேயே போகிற மாதிரி பார்த்துக்கிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சுற்று பிரேக்குன்ற எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணிட்டோம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா 750 கிலோமீட்டர் ஓட்டிருக்கு கைஸ். அண்ட் இன்னும் மதுரைக்கு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50க்குள்ளே தான் இருக்குது. 48 or 49 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் எடுக்கலை. நான் ஸ்டாப்பாக 80 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா சுற்றுக்காக வண்டி நிப்பாட்டினது. இது அவன் தாங்க என் ரூட் மதுரை தான். மேக்ஸிமம் நடுவில் ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணுறாங்க. கைஸ் அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரை டோல்கேட்டுக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் மதுரைக்கு. கிட்டத்தட்ட வந்தோம். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆக போகுது. நான் ஸ்டாப் அதுக்கப்புறம் எங்கேயுமே நிற்கலை. அங்கே காமிச்சு லாஸ்ட் டிப்பர்ட்மெண்ட் வந்துக்கலாம் அங்கே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட க்ரூஸ் பண்ணிட்டு அப்படியே ஓடி வந்தாச்சு. இதுவரை எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்னா 787 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோங்க. அது இன்னும் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ்குள்ளே நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போயிடுவோம். நான் அப்படியே சிட்டிக்குள்ளே போகாத வரத்துக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரைக்கு வந்துட்டோம். சாட்டர்டே நைட்டு அந்த பக்கம் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக கிளம்பியிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிடுச்சு. அண்ட் என் ரோடு இனி வந்து வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். பார்த்தீங்கன்னா வண்டி எதுவும் வரல. ஓகே ஓகே, மொத்தம் ட்ராவல் டைம் மட்டும் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்ப்போமா. நம்ம வந்து அதில் வந்து கரெக்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது வந்து 11 o'clockன்னு நினைக்கிறேன். 11 o'clock நம்ம சாப்பிட்டோம். இப்போ டைம் எடுத்துக்கிட்டோம்னா அப்ராக்ஸாக சொல்கிறேன் 6 o'clock. ஏன்னா ஒரு 44 கிலோமீட்டர் இருக்கிறப்ப ஒரு 5:15 ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 6:15 கூட இருக்கும். 6:15 அதையில் 11 ஓட்ட ஆரம்பிச்சு 6:15 எத்தனை மணி நேரம் ஆகிடுச்சுன்னு பார்ப்போம். 7:15 தான். 12:15
1 2 3 4 5 6 டோட்டலி 7 ஹவர்ஸ். நம்ம நைட்டுமே பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் தான் ரைடை முடித்தோம். அண்ட் மார்னிங்கும் ஆஃப்டர்நூன் ஈவினிங் 3 செகண்ட்லேயுமே நம்ம இந்த ரைடு ஓட்டிடுவோம். ஃபுல் நைட்டுமே ஓட்டியிருப்போம் அண்ட் இயர்லி மார்னிங் போய் சேர்ந்துடும். அண்ட் ஒரு மார்னிங் டைம் ஒரு 11 AM போல் திருப்பி கிளம்பியிருக்கோம். அண்டு ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக ஓட்டியிருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்துருக்கு. அது ரைடில் தான் இருக்கும். ஸோ ரைடில் தாங்க நம்ம எல்லா டைம்லேயுமே பார்த்தீங்கன்னா ரைடுன்றது பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணனை எங்கே பிக் பண்ணோமோ அங்கேயே தான் போயிட்டு ட்ராப்பும் பண்ண போகிறோம். ஓகே, அண்ணன் ட்ராப் பண்ணுறது அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த தடவை வின் ஆயிடுச்சு, ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்ட ஆடியோ நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60ல் யூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறதா நான் பேசுகிறேன். ஆடியோ வர அளவு இருக்கணும், நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இருந்தால் இன்னொரு டவுட் ஒன்று இருக்குது. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து யூஸ் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மைக்குன்றது வந்து ஒயர்ன்றனால வெளியே இருக்குது. இதே ஏர்பாட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏர் டோப்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தானே இருக்குது, காதுக்குள்ளேயே இருக்கிறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் குவாலிட்டி நல்லா கிடைக்குமா, பைக்கரை க்ளோஸ் பண்ணிட்டா அப்படின்ற டவுட் இருக்குது. நான் அதை ட்ரை பண்ணுறேன். அப்படி மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம மொபைலை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வ்ளாக் பண்ணலாம். நம்ம வேறு எதுவும் ஆல்டர்னேட்டாக வேறு எதுவும் கேமரா எதுவும் போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியே நம்ம வ்ளாகை வந்து நிறையாவே கண்டினியூ பண்ணலாம். கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் மதியம் வந்து இறக்கி விட்டோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 807 கிலோமீட்டர் ஓட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ட்ராவல் வீடியோ இல்லாட்டினா ரிவ்யூ வீடியோவில் மீட் பண்ணுறோம்.